Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது reading my comment section. So commentsல வந்து நிறைய பேர் நிறைய different comments போட்டுருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ரீட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. So இதுல நிறைய comments வந்து எந்த வீடியோல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா Telegram comments சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். So Telegramல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ரிவ்யூ பண்ணி போடிங்கனா இல்ல நாங்க சொல்ற வர்க்க பண்ணீங்கனா just ஒரு 1 minute வர்க்க நீங்க ரிவ்யூ போட்டா போதும். அந்த மாதிரி நிறைய fake accounts எல்லாம் வச்சு amount வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க amount கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் உங்ககிட்ட amount இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அதை வந்து டபுள் பண்ணி தரோம். அந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லி வீடியோ போட்டுருந்தேன். அதுல நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. சோ அத பத்திலாம் இப்ப பார்க்கலாம். சோ இப்போ ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா ஒருத்தங்க போட்டுருந்தாங்க என்ன அப்படினா amount இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் பட் ரைட் டைம்ல உங்க வீடியோ பார்த்ததனால தப்பிச்சிட்டேன் அப்படினு சொன்னாங்க. சோ பரவாயில்லை நம்ம போட்ட வீடியோல வந்து கொஞ்சம் பேர் ஏமாறாம இருந்திருக்காங்க. சோ அதெல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. சோ இனிமேலும் யாரும் இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு வர்க்குமே பண்ணாம உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை நீங்க 5000 ரூபாய் கொடுத்தா 8000 ரூபாய் தரேன் இல்ல 10000 ரூபாய் தரேன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஜெனரலா ஒருத்தங்க வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனா அதை தாண்டி வந்து ஒரு சிலர் போய் ஈஸியா ஏமாந்துடுறாங்க. அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேது. ஏன்னா ஒருத்தங்க அமௌண்ட் கேட்குறாங்க. இப்போது நமக்கு தெரிஞ்சவங்க அமௌண்ட் கேட்டாலே அவங்களால கொடுக்க முடியுமா முடியாதா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் நம்ம அமௌண்ட் தரணும். அப்படி கொடுத்தா தான் அது வந்து ஒரு ஜென்யூனான ஹெல்ப். அவங்களால கொடுக்கவே முடியாத ஒரு அமௌண்ட்டை போய் அவங்களுக்கு கடனாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது வந்து நம்மளோட தப்பு தான். ஸோ இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிங்கும்போது இது யார் என்னன்னே தெரியாது. யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு டிபி வச்சுக்கிட்டு ஒரு டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை பண்ணிவிட்டு 5000 ரூபாய் கொடுங்க நான் 10000 தரேன் அப்படின்னு கேட்டு கொடுக்குறாங்கன்னா அது ஸ்கேமையும் தாண்டி நம்மளோட முட்டாள்தனம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா யார் என்னன்னே தெரியாதவங்களுக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்கறது வந்து ஒரு வேலிடான ரீசனே கிடையாது. பட் இந்த விஷயம் வந்து நானே பண்ணியிருக்கேன். அதாவது நானே பண்ணுறதுக்கு போயிருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு அதாவது பேச்சுலர் டிகிரி முடித்ததுக்கப்புறம் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்த டைமில் இந்த இண்டீட் ஷைன் ஆப்பு அந்த மாதிரி ஒரு சில ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அப்படி அந்த ஆப்பை வச்சுருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுப்போம் இல்லையா. எப்படியும் அந்த நம்பரை வந்து ஒரு சில பேர் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு கால் பண்ணி எடுத்த உடனே நம்மளோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஹலோ வசந்த், வி ஆர் காலிங் ஃப்ரம் திஸ் கம்பெனி அண்ட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆமான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு ஜாப்புங்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்போம். ஓகே அவங்க என்ன சொன்னாலும் நம்ம போய் ஜாயின் பண்ணிடலாம். லைக் அதில் எங்கே வர சொன்னாலும் பரவாயில்ல. அப்போ எனக்கு வந்து பெங்களூர் சொன்னாங்க. நான் சேலத்தில் இருந்துக்கிட்டு பெங்களூர் போகிறதுக்கே ரெடியாக தான் இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஜாப்பு அதில் சேலரி வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க. அந்த டைமில் அதாவது 2017 அந்த டைமில் எனக்கு வந்து 30,000 ஏதோ சொன்னாங்க சேலரி. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. சரி நம்ம போய் ஜாயின் பண்ணலாம், கோர்ஸ் தான் முடிச்சிட்டோமே, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக தான் போகிறோம், பெங்களூர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிஃபோர் வி ஆர் ப்ரொசீடிங் வித் யுவர் அப்ளிகேஷன் வி வாண்ட் யூ டு புட் சம் டெபாசிட் அமௌண்ட், ஏதோ ஒரு டெபாசிட் அமௌண்ட் கட்டணும்னு சொல்லி ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கேட்டாங்க. ஏதோ 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கேட்டாங்க. யூ ஷுட் புட் டெபாசிட் அமௌண்ட் 2000 rupees பிஃபோர் ப்ரொசீடிங் அப்படின்னாங்க. நான் அப்போ ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. உடனடியாக நான் வந்து அமௌண்ட் கட்டுறதுக்கான வேலையை வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் போய் எங்கள் அம்மாக்கிட்டையும் எங்கள் அண்ணன்கிட்டையும் போய் இந்த மாதிரி அமௌண்ட் கொடுங்க, ஒரு 2000 கொடுங்க, நான் வேலைக்கு போய்ட்டு தரேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அமௌண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் எங்கள் அண்ணன் சொன்னாங்க, வசந்த் இந்த மாதிரி மோஸ்ட்லி பண்ணாங்கனாலே இது ஃபேக்காக தான் இருக்கும், இதெல்லாம் நம்பாதேன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா நீ என்ன நம்பி கூட நான் கட்டுறேன் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ அந்த ஒரு முட்டாள்தனம் எனக்கும் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ டெலகிராம் ஸ்கேமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நமக்கு வந்து ஓகே ஒரு 2 மணி நேரத்தில் 10,000 ரூபாய் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம அந்த ஒரு ஈஸியான ஒரு ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறோம். அதாவது இது நீங்கள் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஜஸ்ட்டு யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு ஸ்கேம் தான் அப்படின்ட்டு. ஆனால் அதை யோசிக்க விடாத அளவுக்கு நம்மளோட எக்ஸைட்மெண்ட் வந்து அதை ஓவர் கம் பண்ணிவிடுது. அதனால் அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதில் போய் ஏமாறுறோம். ஸோ அந்த மாதிரி இனிமேலும் வந்து இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்லாம் இருக்க தான் செய்வாங்க. சோஷியல் மீடியா இல்லை மொபைல் ஃபோன் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கேம் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நாளைக்கு டெலகிராமில் வந்து இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா கூட பின்னாடி மேபி வேறு ஆப்பில் வரலாம். இப்போ வாட்ஸ்அப்லேயும் வராங்க, வாட்ஸ்அப்பில் வருவாங்க. இந்த மாதிரி எதில் வேணாலும் ஸ்கேம் நடக்கும். ஸோ இதெல்லாம் நாளைக்கு இன்ஸ்டாகிராமில் கூட வரலாம்.
இன்ஸ்டாகிராம்லேயும் ஆல்ரெடி நிறைய ஸ்கேம்லாம் போயிட்டுருக்கு. அதை பற்றிலாம் நான் மேபி அதை பற்றி நிறைய தெரிஞ்சுன்னா பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்லேயுமே ஸ்கேமுங்கிறது இருக்குது. அதில் யாரும் போய் சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. மெயினாக அமௌண்ட் விஷயத்துலையும் இல்லை நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், பின் நம்பர் அந்த மாதிரி விஷயத்தில் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக இருந்தால் போதும். அப்புறம் ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நான் அந்த ஸ்கேம் அக்கௌண்ட்டில் வந்து என்னோடய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருந்தேன், ஐஎஃப்எஸ்சி கொடுத்துருந்தேன், அதனால் ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்டிங்க. அதனால் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. ஏன்னா அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி வந்து ஓப்பன் ஆனது. அது அக்கௌண்ட் நம்பர் கூட அந்தளவுக்கு ஓப்பன் கிடையாது. ஆனால் ஐஎஃப்எஸ்சி வந்து கூகுளில் போட்டாலே ஐஎஃப்எஸ்சி வரும். அக்கௌண்ட் நம்பரை வச்சு யாராலையும் அமௌண்ட் எடுக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வேறு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கூட ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க 2 நாள் முன்னாடி. ப்ரொஃபஸர் 8170 அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஐஎஃப்எஸ்சி கொடுத்துருக்கேன், என்னோடய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் ஆகாது. நீங்கள் உங்கள் பேங்க்கில் சொல்லி கூட அவேராக இருந்துக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் 1000 வாங்கிட்டு அவனை ஸ்கேம் பண்ணிட்டேன். ஆசம். டாஸ்க்கு ஃப்ரீயாக வர வரைக்கும் யூஸ் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுங்கள். எப்போ டெபாசிட் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ அவங்கள பிளாக் பண்ணிவிடுங்க. தட்ஸ் ஆல். எஸ், நானும் அதே தான் பண்ணேன். அதாவது டாஸ்க்கு அவங்க ஃப்ரீன்னு சொல்கிற வரைக்கும் இருங்க. எப்போ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறாங்களோ அப்போ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதை நிறுத்திடுங்க. மகேஸ்வரி ராகவன் அப்படின்னு ஒருத்தங்க, விச் புக் இஸ் பெஸ்ட் ஃபார் எம்ஆர்பி எக்ஸாம். ஸோ எம்ஆர்பி எக்ஸாமுக்கு எந்த புக்கு பெஸ்ட்டுன்னு கேட்டிருக்கீங்க. இது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு என்னென்ன புக்கு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யாராவது இந்த புக்குக்காக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த புக் படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்கிறேன். ஃபார்மகாலஜிக்கு வந்து சத்தோஷ்கர் அப்படிங்கிற ஒரு புக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது ஓகே, அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா பத்மஜா உதயகுமார்னு ஒரு புக் இருக்கும். ஸோ இந்த 2 ஆத்தர் நல்லாயிருக்கும். என்னென்னா இதில் ரிசப்டார்ஸ் அதை பற்றிலாம் நிறைய டாபிக்ஸ் இருக்காது. ஸோ அதை நீங்கள் படிக்கணுன்னா ரிசப்டார்ஸ் பற்றி கொஞ்சமாக இருக்கும், பட் நிறைய இருக்காது. அதை பற்றி டீட்டெயில்டாக படிக்கணுன்னா ஒரு சில ஆன்லைன் பிடிஎஃப் புக்கெல்லாம் இருக்குது, அதை எடுத்து பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து ரேங்க் அண்ட் டேல்ஸ் ஃபார்மகாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் ரிசப்டார்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதை தவிர வேறு ஃபார்மசூட்டிக்ஸுக்கு வந்து மேத்தா அப்படிங்கிற ஆத்தரில் புக் இருக்கும். அந்த புக்கு நல்லாயிருக்கும், அதை படிக்கலாம். ஆனால் அது வந்து சின்ன புக்கு தான், ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ சூட்டிக்ஸ் வந்து அதில் ட்ரை பண்ணுங்கள். வேறு அந்த கொஞ்சம் பெரிய புக்கோட ஆத்தர்லாம் எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதை தவிர இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து விஎன் ராஜசேகரன் புக், அந்த புக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த புக்கு படிங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எல்லாமே நல்லா தரவாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக இதை படிச்சுக்கோங்க. அப்புறம் ஃபார்மகாகனஸிக்கும் வந்து கொக்கேட்டுன்னு ஒரு புக் இருக்கும். ஸோ அது படித்தாலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி புக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ புக்கு விஷயத்தில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது செப்பரேட்டாக ஏதாவது புக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னா அதை கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லைனா நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இது ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், பட் போட முடியல. ஸோ இதை நான் போடுறேன். அதாவது எம்ஆர்பி எக்ஸாமுக்கு எந்தெந்த புக்கு படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே வீடியோ எடுக்கிறேன். ஸோ சண்டேக்குள்ளார கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைசல்ஃபிரம் ட்ரக் இருக்குது இல்லையா, அதில் ஒரு 2 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. செஸ்ட் பெயின் இருந்தால் கொடுக்கலாமா, ட்ரிங்க் பண்ண பிறகு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ட்ரிங்க் பண்ண பிறகு கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். இந்த ட்ரக் கொடுக்கலாம், ட்ரிங்க் பண்ண பிறகு கொடுக்கலாம். ஆனால் வந்து செஸ்ட் பெயின் இருந்தால் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அப்புறம் பவானி அப்படின்னு ஒருத்தங்க, அண்ணா ஃபார்மேஷன் ஆஃப் பிளேட்லெட் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி போட்டிருக்கேன், இன்னும் ஃபார்மேஷன் ஆஃப் பிளேட்லெட் போடலை. ஸோ அதை பற்றி வீடியோ போடுறேன். அதாவது டோட்டலாக ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் இது 3த்தையும் வச்சு அது 3மே எந்தெந்த செல்கள்லேருந்து உருவாகுது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போடுறேன். அப்புறம் எ வாரியர் மென் அப்படின்னு ஒருத்தங்க, அத்லீட்ஸ் யூஸ் நார் அட்ரினலின் டு பர்ஃபார்ம் ஸ்போர்ட்ஸ். ஸோ அட்ரினலின் வீடியோ போட்டிருந்தேன், அதில் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது அத்லீட்ஸ் வந்து இந்த அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதை அப்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தங்க வந்து நார் அட்ரினலின் யூஸ் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங் இட். Someone tell me if your account got freeze after receiving money from them without investing anything.
அக்கௌண்ட் ஃப்ரீஸ்லாம் ஆகாது. ஸோ பயப்பட தேவையில்லை. ஸ்வாத்தின்னு ஒருத்தங்க ஐ காட் ஸ்கேம்ட் எஸ்டர்டே ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு நாள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஸ்கேம்லேருந்து எஸ்கேப் ஆகிருப்பீங்க. இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். ஸோ ஒரு வாட்டி ஏமாந்திங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. ஓகே ப்ரோ, ஐ வில் ஸ்டாப் திஸ். டெலகிராம் ஸ்கேம் வீடியோவில் போட்டிருக்காங்க. குட். என்னோடய சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சு, என்ன பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்? சர்டிஃபிகேட் ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் சொல்கிறீங்களா? அது தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஃபார்மசி கவுன்சிலில் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி அதை ஒரு ஃபோட்டோ இருந்தால் கூட நீங்கள் ஐ திங்க் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் சார். நிர்மலா, தேங்க்யூ. எம்சிக்யூனா என்ன சார்? எம்சிக்யூனா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஸோ இது தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, எதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா நான் அந்த காலேஜ் டைமில் இருந்தப்பையும் 1 மார்க்குன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எம்சிக்யூன்னு சொல்லும்போது என்னடா இது, என்ன எம்சிக்யூனா என்ன அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஸோ தெரியாமல் இருக்கிறது தப்பு கிடையாது, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எம்சிக்யூனா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். டயூரிட்டிக் ஆன்டிடயூரிட்டிக் வீடியோ போடுங்க சார். டயூரிட்டிக் ஆன்டிடயூரிட்டிக் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஃபார்மகாலஜியில் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் எல்லாமே போட்டுட்டேன். பார்ப்போம், ஏதாவது போடாமல் இருந்தால் சொல்லுங்கள். மெடிக்கல் டேர்ம் வீடியோ போடுங்க சார். கோகிலான்னு ஒருத்தங்க போட்டிருக்கீங்க. மெடிக்கல் டேர்ம்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 2-3 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது அந்தளவுக்கு வியூஸும் போகலை. அதுவும் இல்லாமல் அதை விட முக்கியமான வீடியோஸ் நிறைய இருந்ததுனால அதை அப்படியே நிறுத்திட்டேன். மேபி ஒன்று பண்ணலாம், ஒரு லைவ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி மெடிக்கல் டேர்முக்காகவே ஒரு தனி லைவ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் ஒரே வீடியோவில் இல்லை வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி போடுறேன். வீடியோ போடுங்க, வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மெடிக்கல் டேர்ம் வீடியோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ், எனக்கு தெரியும், ஏன்னா நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். மெடிக்கல் டேர்ம் வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் அதை பற்றி. ப்ரோ இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன், மொபைல் நம்பர் அக்கௌண்ட் நம்பர்லாம் ஷேர் பண்ணிவிட்டேன், என்ன பண்ணுறது? ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்க. வெரி வெரி தேங்க்ஸ் சார், வெல்கம். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். புட் வீடியோ ஆல் பாடி சிஸ்டம்ஸ் இன் திஸ் மாடல். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ஒருத்தங்க வீடியோ போட்டிருக்காங்க, ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லா பாடி சிஸ்டம் போடுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நர்வஸ் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், இதை தவிர மீதி எல்லா சிஸ்டமும் வீடியோ போட்டுட்டேன். ஒரு சில சிஸ்டம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு 60-70% மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வேணால் நான் பார்ட் 2 போடுறேன். இந்த மஸ்குலர் சிஸ்டம் அந்தளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய அதுக்கு பிக்சர்ஸ் இல்லை வீடியோஸ்லாம் தேவைப்படும். அதனால தான் அது போட முடியல. நர்வஸ் சிஸ்டம் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது 1 or 2 வீடியோஸ் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு சிஸ்டம் வீடியோஸும் போடுறேன். சரி போதும், இதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். மேபி நாளைக்கு ஃப்ரைடே அப்படி இல்லைனா சண்டேயில் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய 1 மார்க்லாம் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள். நீங்கள் எதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் நான் வீடியோ போடும்போது இல்லை யூடியூப் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, bye from Vasant Murugesan.